ஹாய்ங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மினி விளாக் பார்த்துடலாங்களா? இன்றைக்கி புதன்கிழமை காலையிலோட மினி விளாக்குங்க. நம்மளுக்கிட்டே காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி என்ன சமையல் செய்யலாம்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை இருங்க. பார்த்தா கொஞ்சம் பால் மாவும் தான் இருந்தது. சரி என்ன செய்யலான்னு பார்த்தா முள்ளங்கி சாம்பார், ரசம், சாப்பாடு செஞ்சலான்னு பண்ணியாச்சுங்க. ஏன்னா வெஜிடபிள் எடுத்து நான் நைட்டே வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சா தான் காலையில் பொரியல் பண்ண முடியும். 6:30க்கு பாப்பாவுக்கு வேன் வந்துடும். அதனால நான் ஒன்றுமே வெஜிடபிள் வெட்டி வைக்கலை. இந்த காலையில் நான் தான் எந்திரிச்சு 4 மணிக்கு வேலை செய்கிறேங்க. இவருக்கு என்ன வேலைன்னு தான் தெரிகிறதில்ல. எள்ளு வந்து என்னைக்காக காயும். இது எலிப்புழுக்க எதுக்காக காயுதுன்னு பார்த்தா ஒரு கிளாஸ் டீக்காக எந்திரிச்சு உட்காந்துக்கிறாருங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா அதுவும் பண்ணுறதில்லங்க. முள்ளங்கி சாம்பார் வச்சுக்கிறக்கு முள்ளங்கி கட் பண்ணியாச்சு. எப்பவுமே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வணக்கிட்டு அப்புறம் பருப்பு குக்கரில் இருக்கிற எடுத்து ஊற்றி தான் நான் சாம்பார் வைப்பேன். நல்லாயிருக்கும், வச்சு பாருங்கள். அந்த மாதிரி சாம்பார் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வணக்குங்க. அப்போ வந்து மதியம் ஸ்கூலில் போய் குழந்தைங்க சாப்பிட்றப்ப அந்த முள்ளங்கி வாசனை வராது. இல்லைன்னா ஒவ்வொரு நேரம் அப்படியே போட்டு வணக்கிட்டோம்னா அந்த முள்ளங்கி வாசனை வரும். சாம்பார் அந்த டிஃபன் ஓப்பன் பண்ணாலே அந்த வாசம் வரும். அதனால் தேங்காய் எண்ணெய், பச்சை மிளகாய், தக்காளி 3 போட்டு நல்லா முள்ளங்கி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பாடு வந்து நம்ம செஞ்சு வைக்கிறதோட ஓகேங்க. அவங்கவுங்க டிஃபனுக்கு அவங்கவுங்க பேக் பண்ணிக்குவாங்க. காலையில் சாம்பார் வச்சுட்டா காலை தோசையை ஊற்றிக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா வீடு வந்து பெருசாக கட்டி வாசல் சிறுசாக வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்களா, வீடை கூட ஆட்டம் கட்டிட்டு வாசலை பெருசாக வச்சுட்டோம். அதை அந்த அடிக்கிற காற்றுக்கு கூட்டுறதே ஒரு நேரமாகி போகுது. அந்த வாசலை கூட்டி முடிக்கிறக்கே எனக்கு 3/4 மணி நேரம் ஆகுதுங்க. அதனால் அந்த இடவுல வேறு அவங்க அப்பா என்னை கொண்டே விட்டுரு பைக்கையும் அங்கே போட்டு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு டார்ச்சல் பண்ணுறாங்க. காலையிலே இந்த வாசலை தாங்க சொன்னேன். எவ்வளோ பெரிய வாசல் பார்த்தீங்களா? என்னால் கூட்டவே முடியல. நம்ம தெற்க கூட்டினோம்னா அது வடக்க வருது, வடக்க கூட்டினோம்னா தெற்க வருது. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு டைம் ஆச்சு, ரெடியாகி போயிடலாங்க. ஏன்னா அந்த 2 நாளைக்கு நம்ம வண்டியில் சருன்னு போகலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா இன்ன வரைக்கும் கோயம்புத்தூரில் அப்படி ஒன்றும் தெரியலை பெட்ரோல் கட்டுப்படி ஆகாதுன்னு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் 2-3 நாளையில் தெரியும். அதனால் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, வண்டியில் 2 நாளைக்கு போய்க்கலாம். அப்புறம் நடராஜாவை போய்க்கலாங்க. ஓகேங்களா? நம்மளோட மினி விளாக் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.